Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 6 Lines and Angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சில basic terms of lines பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, CBSE Class 9 Chapter 1 number systemல இருக்கிற எல்லா சம்ஸும் நம்ம சேனல்ல சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்க மேலே கொடுத்துருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. And now let's start. Point. So நம்ம pointல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். A point determines a precise location but it has no length, breadth or height. Okay, that is ஒரு துல்லியமான ஒரு எக்ஸாக்ட் ஆன லொகேஷனை பாயிண்ட் அவுட் பண்றது தான் பாயிண்ட். See, இப்போ இங்க ஒரு பாயிண்ட் தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு லென்த்தோ பிரெத்தோ ஹைட்டோ இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். ஸோ நம்ம இதை எப்படி நேம் பண்ணலாம்னா ஒரு கேபிட்டல் லெட்டரில் நேம் பண்ணலாம். கேபிட்டல் ஏ பண்ணலாம், கேபிட்டல் பி பண்ணலாம், கேபிட்டல் பி பண்ணலாம், கேபிட்டல் கியூ பண்ணலாம், ஆர் கேபிட்டல் எக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணால் வச்சு பண்ணிக்கலாம், பட் கேபிட்டலில் பண்ணும். இப்போ பாயிண்ட் பி அப்படின்னா அது இந்த பாயிண்ட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். பாயிண்ட் எக்ஸுங்கிறது இந்த பாயிண்ட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேம் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட். தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆர் செட் டு பி லைன் செக்மெண்ட். ஓகே, ஒரு ஷீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது. We can go like this, we can go like this. 2 பாயிண்ட்டையும் நம்ம எப்படி வேணால் ஜாயின் பண்ணலாம் இல்லையா? We can also go like this. கரெக்டாக எப்படி வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தா அது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸை தான் நம்ம லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரி, இந்த பாயிண்ட்டை நம்ம கேபிட்டல் ஏன்னு சொல்கிறோம், இந்த பாயிண்ட்டை நம்ம கேபிட்டல் பின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏபி லைன் செக்மெண்ட். ஓகே, மேலே பார் போடணும். பார் போட்டால் அது ஒரு லைன் செக்மெண்ட்னு அர்த்தம். அல்லது பிஏ பார், இதுவும் லைன் செக்மெண்ட்டை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி தான், பாயிண்ட் பி தான் லைன் செக்மெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி தான் இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டோட எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி இதுதான் லைன் செக்மெண்ட்டோட கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைன். Okay, imagine that the line segment from A to B is extended beyond A in one direction and beyond B in other direction without any end. This is a model for line. Okay, அதே line segment எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ A பின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டில் எண்டு பாயிண்ட்டை தாண்டியும் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சுன்னா அதுதான் லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தாண்டாகி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்தால் அதான் நம்ம லைன்னு சொல்கிறோம். ஸோ லைன் த்ரூ ஏ அண்ட் பியை ஏபி டபுள் ஹெட்டட் ஆரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏபின்றது ஒரு லைனுன்னு அர்த்தம். அதுவே வெறுமனே ஏபி பார்ன்னு போட்டிருந்தா இது ஒரு லைன் செக்மெண்ட். ஆனால் ஏபி போட்டு டபுள் ஹெட்டட் ஹேரோ போட்டிருந்தா இது ஏபின்றது ஒரு லைனை குறிக்குது. அதாவது 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்றது தான். சம்டைம்ஸ் இந்த லைனை வந்து நம்ம எப்படி போயிடும்னா ஸ்மால் எல், ஸ்மால் எம், ஸ்மால் என் இந்த மாதிரி கூட டினோட் பண்ணுவோம். ஒரு லைனுக்கு மேலே ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் வரும்போது ஒரு இதுக்கும் லைன் ஏபி டபுள் ஹெட்டட் ஆரோ, லைன் பிடி டபுள் ஹெட்டட் ஆரோ அந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்மால் எல் ஸ்மால் எம் ஸ்மால் என்னு டினோட் பண்ணிப்போம். ஓகேப்பா? ஸோ இதுதான் லைனை பற்றின திங். அடுத்தது ரே. A ray is a portion of line that starts at one point called the starting point or initial point of the ray and goes on endlessly in one direction. Okay, that is ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி, பாயிண்ட்டுக்கு ஏன்னு வச்சுக்கலாம், ஸ்டார்ட் ஆகி எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. நீங்கள் டார்ச் லைட் எப்படி இருக்கும்,
சே இப்படி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, ஓகேவா? ஸோ டார்ச் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணோடனே இந்த உள்ளே இருக்கிற அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது உங்களுக்கு வெளிச்சம் என்ன பண்ணியிருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் ரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சன் எடுத்துக்கோங்க. நம்ம சன் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது, மேலே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் அதோட ரேஸ் வந்து கடலுக்கு அடியில் வரைக்கும் போகுது. அப்போ அதோட ரேஸ் வந்து அந்த ஒன் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ரேஸ் வந்து போய்கிட்டே இருக்கு என்லெஸ்ஸா. ஸோ இதுதான் வந்து ரே அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் we are just going to see different ways of drawing two lines. ரெண்டு லைன்ஸை வரைகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வேஸ் இருக்கு, நம்ம எப்படி வரைய முடியும்னு பார்க்கலாம். ஸோ சே we have line L and line M. எல்லுங்கிறது ஒரு லைனு, எம்ங்கிறது another லைனுன்னு எடுத்துக்கலாம். First, intersecting lines. If two lines have one common point, they are called intersecting lines. That is, line L, line M. ரெண்டும் ஒன்றை க்ராஸ் பண்ணி ஒரு காமன் பாயிண்ட், ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட் சே பின்னு ஒன்று கிடைச்சா then this line L and M are intersecting lines ன்னு சொல்லலாம். சே ஆல்ஃபபெட்டில் எக்ஸை பாருங்களேன், எக்ஸ் இஸ் a intersecting line இல்லையா? ஸோ ஏன்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன், ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் இன்டர்செக்டிங். ஓகே, அதே ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரோடு போகும் அண்ட் மேலே கிராசிங்காக இப்படி ஒரு ரோடு போகும். இந்த மாதிரி கிராசிங் ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ இன்டர்செக்டிங். ஓகே, ஸோ சிக்னல்ஸில் வந்து 4 பக்கம் சிக்னல்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து இன்டர்செக்டிங் தான். ஏன்னா இப்படி வரவங்க இப்படி நேராக போகலாம், இப்படி வேணால் போகலாம் இல்லையா? ஸோ இதுவும் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஸோ அடுத்தது பேரலல் லைன்ஸ். Lines which do not meet are said to be parallel and are called parallel lines. Okay, இப்போ லைன் L இருக்கு, லைன் M இருக்கு, ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஒன்று எப்போவுமே மீட் பண்ணாது, இப்படியே போய்கிட்டே இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தால் கூட ஒன்று மீட் பண்ணவே பண்ணாது, போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், parallel lines அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலோட ஆப்போசிட் டிஜிட்ஸ் பாருங்கள். ஒரு ஸ்கேல் எப்படி இருக்கும், ஸோ இங்கே 1 2 3 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லைனும் மீட் பண்ணவே பண்ணாது. ஸோ இது ஒரு பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் ரயில்வே ட்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடுவுலலாம் கல்லெல்லாம் கொட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போதுமே இந்த லைனும் மீட் பண்ணவே பண்ணாது, அதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் கொலினியர் அண்ட் நான் கொலினியர் பாயிண்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ கொலினியர் அண்ட் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் என்ன, இஃப் 3 or more points lie on the same line they are called collinear points, otherwise they are called non collinear points. அதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்ன்ற லைன். ஸோ 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸுமே இந்த லைன்லையே லையாகி இருந்துச்சு அப்படின்னா அது கொலினியர் பாயிண்ட்ஸ். இல்லை இப்போ லைன் எம்மில் எனக்கு ஒரு பாயிண்ட்டோ அல்லது 2 பாயிண்ட்டோ தான் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் லைனுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் கொலினியர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ hope you understand the concept we discussed today. If you still have any doubts, comment here, we will clarify. இதே CBC Class 9 Chapter 2 பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்கள் லெஃப்டில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் Chapter 6ல் பேசிக் கான்செப்ட்ஸ் 2 that is angles பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஸ்டமர் சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.